போற போக்க பார்த்தா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் தான் ஃபைனல் நடக்கும் போறதுக்கு ஏசியன் கப் அந்த மாதிரி தான் வந்து பாகிஸ்தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா தொடர விட்டு வெளியில போயிருச்சு அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் இருக்கு. மேட்ச்ல ஸ்குவாட் எப்படி இருக்க போது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, அவங்க ஷியாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது ஸ்ரீலங்கா ஆல்ரெடி பங்களாதேஷ்ட தோத்துட்டு வந்தீங்க. சரி, அது ஏதோ லைட்டா மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம். ஏன்னா பாகிஸ்தானோட ஆட்டத்தை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மிடில் ஆர்டர் சொதப்பிட்டு இருக்காங்க, அங்கங்க பாத்தீங்கன்னா பவுலிங்கும் சொதப்பிட்டு இருக்காங்க. முன்ன இருக்க பாகிஸ்தான் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம நல்லாவே தெரியும். ஆனா வந்து ஸ்ரீலங்காட்ட வந்து நல்ல பிளேயர்கள்லாம் இருக்காங்க. பெரேரா இருக்காரு, குசல் மெண்டிஸ் இருக்காரு, அப்புறம் தீக்ஷனா இருக்காரு, ஹசரங்கா இருக்காரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா டஃப் ஃபைட்லாம் கொடுக்கவே இல்லைங்க. ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா டக்குன்னு பவர் பிளேலேயே வந்து விக்கெட்டுகளை வந்து விட்டுட்டாங்க ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறமேட்டு குசல் மெண்டிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 50 அடிச்சாரு. அப்புறம் கேப்டன் அசலங்காவா இருக்கட்டும், யாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே சொற்ப ரன்கள்ல வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. 133 ரன்கள் தான் அவங்களால தேர்த்த முடிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். இதை எளிய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லலாம். ஷார்ஜாலாம் லெப்ட் ஹேண்ட்ல அடிச்சு விட்டு போயிருவாங்க. ஆனா பாகிஸ்தானை பொறுத்தளவு கொஞ்சம் இவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். செகண்ட் ஹாப் ஆகும்போது என்னப்பா வேற லெவல்ல சம்பவம் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அசரங்க அங்கிட்டு 2 விக்கெட் எடுக்கிறாரு, தீக்ஷன் அங்கிட்டு 2 விக்கெட் எடுக்கிறாரு. பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி கண்ட்ரோலா போறாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்தியா கூட நல்லாவே பார்த்தோம். 3 விக்கெட் போன பிறகு அவங்க சோக் ஆகிட்டு போயிட்டாங்க. கடைசியில வந்து அப்ரிடி தான் வந்து காப்பாத்தினாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 4 விக்கெட் 5 விக்கெட் போனாலுமே நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 138 ரன்கள் எடுத்து சூப்பராகவே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்ரிடி எல்லாம் வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் என்னங்கடா விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சோழியை முடிச்சு விட்டு போயிட்டாங்க. முகமது அவாஸ் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டத்தை வந்து முடிச்சிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் வந்து சுத்தமா வந்து சரியில்லாம இருந்துச்சு பாகிஸ்தானை பொறுத்தளவு. இந்த போட்டியை பார்க்கும்போது இந்திய அணிக்கு எதிராகவும் 171 அடிச்சாங்க. இன்னைக்கும் பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஓவர்ல வந்து கம்பேக் பண்ணிட்டு பட்டு மேல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த செலிப்ரேஷன், ஆறு காமிக்கிறது, துப்பாக்கி வச்சுடுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் தோணுது. இப்ப எதனால வந்து பாகிஸ்தான் இந்தியாவோட திரும்பி விளையாடும் அப்படின்ற கணிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 2 போட்டிகளை வந்து தோத்துட்டாங்க. பங்களாதேஷ்க்கு எதிராகவும் பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க, பாகிஸ்தானுக்கு எதிராகவும் தோத்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் அவங்களுக்கு இருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட இருக்கு. அதுக்கப்புறம் விட்டு அவங்களுக்கு மேட்ச் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபைனல் தான் ஞாயிற்றுக்கிழமை. அது 2 மேட்ச் தோத்துட்டாங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோலயே சொல்லியிருந்தேன், எந்த டீம் வந்து 2 போட்டி தோக்குறாங்களோ ஆல்மோஸ்ட் வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு போட்டி ஜெயிச்சா கூட பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. 2 போட்டி ஜெயிச்சா ஃபைனல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்ப பார்க்கும்போது பங்களாதேஷ்க்கும் இன்னைக்கும் ஒரு மேட்ச் இருக்கு, இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்தியா இன்னைக்கு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஸ்ரீலங்காவை ஜெயிச்சுட்டு வராங்க, கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஃபைனல் போயிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்காவோட வெள்ளிக்கிழமை தான் இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச்ல வந்து பங்களாதேஷ வந்து பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க 2 போட்டி தோத்துருவாங்க. அவங்களுக்கு 4 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் அவங்க ஃபைனல் போயிருவாங்க. அதே மாதிரி வந்து இந்தியா சொல்ல வெள்ளிக்கிழமை நடக்கிற மேட்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குரூசியலா இருக்கும். அதுலயுமே வந்து ரன் ரேட் அடிப்படையில வந்து ஏதாச்சும் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா பார்த்தாங்கன்னா கூட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெளியில போற சுச்சுவேஷன் தான் இருக்கும். அதனால வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு வந்து வாய்ப்பு என்பது பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவு. அந்த ஒரு போட்டி ஜெயிச்சாலுமே வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு போட்டியில பங்களாதேஷ் வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சோழி முடிஞ்சு இந்தியா ஃபைனல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். நாளைக்கு நடக்கிற மேட்ச் வந்து பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபைனல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை நடக்கிற மேட்ச் கோட்டி கருப்பட்டி மாதிரி தான், வந்து போட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஓமன் கூட இந்தியா விளையாண்டாங்களா, டஃப் ஃபைட் கொடுத்தாங்களா, அந்த மாதிரி வந்து போட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மீண்டும் இந்தியா கூட வந்து ஃபைனல் ஆடுறாங்க அப்படின்னா என்னத்த சொல்ற, திரும்பி வந்து கன் எப்படி சொல்றது, 7 காமிப்பாங்க, 8 காமிப்பாங்க, நாங்க தாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு போவாங்க. ஆனா வந்து சூரியகுமார் தான் வேற லெவல். ரைவல்ரின்னு எவனாச்சின் மாதிரி சொன்னீங்கன்னா நான் அடிச்சு போவேன். பாகிஸ்தான்லாம் ஒரு டீமே கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா 15-0 ஆக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் டீமா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்பு முடிஞ்சு, நம்ம பங்களாதேஷ்க்கு ஒரு பச்சி வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்தியா கூட அவங்க தோக்குற மாதிரி இருக்கும். அது வேணவே வேணாம். அதனால ஆல்மோஸ்ட் என்னைய பொறுத்தளவு
சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானை வந்து வேற லெவல்ல அடிச்சு பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபைனல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கான மேட்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இன்னைக்கு வந்து மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அணியை பொறுத்தளவு முன்ன மாதிரி வந்து பங்களாதேஷ் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை இப்போ அடிச்சுட்டு வராங்க. ஸ்ரீலங்கா வந்து இப்ப சாதாரணம் இல்லை, அவங்களும் நல்லாவே பலமாவே இருக்காங்க. அவங்க பவுலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஐபிஎல்லே பார்த்துருக்கோம், செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே கம்ஃபர்டபுளா அடிச்சுட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாவே அவங்க வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம இந்திய அணி போலதான் முன்னாடி இருந்த வந்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா இப்ப அவ்வளவா இல்லை. முஸ்தபிசுர் ரஹ்மானா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹல்லா ஹசன் இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க ஆப்கானிஸ்தானா அந்த மாதிரி முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை. சாகிப் அல் ஹசன் தான், அல்லா ஹசன் சொல்லிட்டேன், சாகிப் அல் ஹசன் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. அப்படி இருக்கும்போது அனுபவம் வாய்ந்த வீரர்கள் வந்து முன்னாடி இருந்த வீரர்கள்லாம் இப்ப இல்லை. யங் பிள்ளைங்களை வச்சா நாங்களுமே சம்பவம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் பண்றாங்க. இந்திய அணியோட ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி அதே ஸ்குவாட் தான் இருக்கும். ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா வருணையோ அல்லது குல்தீப்பையோ உட்கார வச்சுட்டு நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து உள்ள கொண்டுட்டு வருவாங்க. அதுமே தேவைப்படாது, இதோ ஸ்குவாட்லேயே போகலாம். நம்மளுக்கு தான் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக்கும் போடுறாரு, அப்புறமேட்டு சிவம் துபையும் போடுறாரு. ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இருக்காரு, வருண் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால பூம்ரா வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. ஆனால் அதுல எந்த ஒரு குறையுமே இருக்காது. என்ன ஸ்குவாடோட போவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்திய அணி யாரோட ஃபைனல் விளாண்டா நல்லா இருக்கும், இந்த இந்தியா பாகிஸ்தான் தான் நல்லா இருக்குமா, யாரோட ஃபைனல் விளாண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.